NEP 2020 புதிய கல்விக் கொள்கை இதை நீங்கள் இந்த PMC ஸ்கூல் மூலமாக கொண்டு வருவதை நாங்கள் தெரிந்து கொண்டோம். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மும்மொழி கொள்கை சார்ந்து இருக்கின்ற ஒரு சிறப்பு, அதே மாதிரி 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பை சார்ந்திருக்கின்ற மாணவர்களுக்கான பொது தேர்வு போன்ற ஒரு முறையை கொண்டு வருவது, ஒகேஷனல் குரூப் 6ஆம் வகுப்புலேருந்தே கொண்டு வருவது என்பது ட்ராப் அவுட்டுக்கு நீங்கள் அதிகப்படியான வழிவகை செய்வது போல இருந்ததுனால நாங்கள் சொன்னோம். நாங்கள் ஏற்கனவே ட்ராப் அவுட்டில் நாங்கள் மினிமைஸ் பண்ணி இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே ட்ராப் அவுட் இல்லாத ஒரு மாநிலமாக நாங்கள் ஆக்கிக்கிட்டே இருக்கோம். நாங்கள் குறிப்பாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பொழுது கிட்டத்தட்ட 16% இருந்ததை 5%க்கு கீழ் கொண்டு வர வேண்டும் இடைநிற்றலை என்று சொல்லி இன்றைக்கி அதை நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ தொடர்ந்து நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் எடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் என்பது எங்களுடைய தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் ஒன்றிணைந்து, வெறும் தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்ற தலைவர்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு மக்களும் அது வீதிக்கு கோலம் போட்டு எதிர்ப்பை தெரிவிப்பதாக இருந்தாலும், அல்லது ஆங்காங்கே மாணவர்கள் இந்த மும்மொழி கொள்கையை எதிர்த்து அவர்கள் செய்த அந்த ஆர்ப்பாட்டங்கள், எழுப்பிய எழுச்சி உரைகள், இங்கு ஆங்காங்கே நடைபெறுகின்ற கருத்தரங்குகள் என்று தொடர்ந்து மீண்டும் ஒரு மொழிப்போரை நீங்கள் கொண்டு வரக்கூடாது என்கின்ற விதத்தில் எங்களுடைய கண்டனத்தை நாங்கள் தெரிவித்தோம். இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு ஒன்றியத்தினுடைய கல்வி அமைச்சர் அதற்கென்று ஒரு தனியாக ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் அவர் முழுமையாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய தமிழை பற்றிய மிகப்பெரிய பெருமையை நாங்களும் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம், ஒன்றியத்தினுடைய பிரதமரும் அதை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார் என்று ஒரு பல்வேறு செய்திகள்லாம் சொல்லிட்டு கடைசியில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இதில் ஒத்துக்கிட்டு நீங்கள் இதில் கையெழுத்து போடுங்க, இது நல்ல ஒரு சமுதாயத்தை, இது இளைய சமுதாயத்தை மனதில் வைத்து தான் இதை நாங்கள் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லிக்கிறார். ஆனால் எதையுமே செய்யாமல் நீங்களாகவே ஒரு திட்டத்தை நீங்கள் வரைவு செஞ்சு இப்போ போட்டுட்டு நீங்கள் மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்தோன்னா, இல்லை நாங்கள் இப்படி சொல்லலை, நாங்கள் அப்படி சொல்லலை என்று திருப்பியும் அதில் நீங்கள் அப்படியே ஒரு இலகுவோ அப்படி இறங்கி வர மாதிரி ஒரு லெட்டர் எழுதுறது எப்படி இருக்குது என்று சொன்னால், தூண்டிலில் போட்டுட்டு அந்த மீன் ஏதாச்சும் சிக்காதா அப்படிங்கிற மாதிரியாக தான் இருக்கின்றது உங்களுடைய கடிதம். ஆக அவர்கள் எழுதியிருக்கின்ற இந்த கடிதத்திற்கான போதுமான பதில்களை எந்த விதத்திலும் நாம் ஏமாந்து விடக்கூடாது என்கின்ற விதத்திலும், ஏற்கனவே குறைந்தபட்சம் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் 56 மொழிகள் முழுமையாக எதால் விழுங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்தி மொழியால் விழுங்கப்பட்டிருக்கின்றது. இதே நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சார்ந்திருக்கின்ற மாநிலமான ஒடிசாவில் இருக்கின்ற ஒரியா மொழி உள்பட நான் சொல்கின்றேன், போஜ்புரி உள்பட, ராஜஸ்தானி உள்பட, இப்படி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியாமல் 56க்கும் மேற்பட்டிருக்கின்ற அந்த லாங்குவேஜஸ் முழுமையாக இந்தியினுடைய திணிப்பால் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அது போன்ற நிலை நம்முடைய தாய்மொழிக்கும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உலக தாய்மொழி தினமான இந்த நாளில் நம்முடைய பத்திரிகை துறை, ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் மூலமாகவும் இந்த விளக்கத்தை நான் சொல்லியிருக்கின்றேன். ஆக எந்த விதத்திலும் அதற்கு பலியாகாமல், இப்போ பல்வேறு மாநிலங்களில் நாங்கள் எங்களுடைய அதிகாரி மூலமாக நாங்கள் பேசும்போது அவங்க சொல்கிறது என்ன என்று சொன்னால், இந்த மும்மொழி கொள்கை பிரச்சனையாக இருந்தாலும், அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பில் இருக்கின்ற பொது தேர்வை கொண்டு வருகின்ற பிரச்சனையாக இருந்தாலும், இது எல்லா விதத்திலையும் இந்த NEP நம்ம ஏற்றுக்கிட்டோம் என்று சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களை கரிக்குலமாக கொண்டு வந்துடுவாங்க, வரலாறு மாற்றப்படும். நல்லவன் சொல்கிறவங்க, ஏற்கனவே நல்லவன் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க வரலாற்றில் இருக்கின்ற தலைவர்களெல்லாம் கெட்டவர்களாக காட்டுவார்கள், யாரும் கெட்டவர்களாக இருக்கிறவர்கள் நல்லவர்களாக தியாகிகளாக காட்டுவார்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேமருக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே நுழைஞ்சிரும். இதை உள்ளே நுழைய விடாமல் அரணாக காக்கக்கூடியவர்கள் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறதுனால தான் இல்லாத கண்டிஷன்ஸ்லாம் போட்டுட்டு, விவாத பொருளாக இருக்கின்ற கண்டிஷன்ஸ்லாம் கையில் வச்சுக்கிட்டு இதில் கையெழுத்து போட்டால் தான் பணம் தருவேன் என்று சொல்லாமல் உடனடியாக எங்களுடைய இந்த பணத்தை நீங்கள் விடுவிக்க வேண்டும் என்று நேற்று நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய பிரதமருக்கு ஒரு நீண்ட கடிதத்தையும் எழுதியிருக்கிறார். அது வெறும் கடிதம், வெறும் காகிதம் மட்டுமல்ல, ஏறத்தாழ 43 லட்சம் மாணவருடைய எதிர்காலம் அதில் அடங்கியிருக்கின்றது என்பதை மனதில் வைத்து ஒன்றிய அரசு இந்த காரணத்தெல்லாம் சொல்லி தமிழுடைய பெருமையை நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தமிழுடைய பெருமையை அறிந்ததுனால தான் இன்றைக்கு 8 திக்கிலும் இதுக்கான எதிர்ப்புகள் இங்கே வந்து கொண்டிருக்கின்றது. அதனால் தமிழை பற்றியும் தமிழ் இனத்தை பற்றியும் நன்றாக தெரியும். எங்களுடைய இருமொழி கொள்கையின் மூலமாக எங்களுடைய சாதனைகள் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டும் அறிந்து கொண்டும் தமிழ்நாட்டுடைய மாடல் நம்ம பின்பற்றணும்பான் என்று சொல்வதற்கு பதிலாக நாங்கள் சொல்கிறதை நீங்கள் கேளுப்பா என்கின்ற அந்த சொல்லைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் என்பதை நான் பதிவு செய்கிறேன்.